ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பக்கத்தில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போகிறேன். இன்னொரு அப்ளிகேஷன் சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு கேம்ஸ் என்று சொல்லலாம். ஸோ என்ன கேம்ஸ் சொன்னால், இது வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய கேம்ஸ். இது வந்து இந்த கேம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து வீடியோக்கு மேலே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கொள்ள. இந்த கேமை நான் விளையாடி அதாவது ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஸோ எப்படி இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணுறேன்ட்டு காட்டுறேன். இது வந்து எல்லா ஆண்ட்ராய்ட் பஸ்ஸுக்கு சப்போர்ட் ஆகும். உங்கள் ஆண்ட்ராய்ட் பஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த கேமை மட்டுமில்லை, இந்த கேமை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட தான் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் நான் அந்த வீடியோக்கு மேலே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி சொன்னால் உங்களோட பேஜில் இருக்கிற ப்ரௌசர் அத்தனையும் பெறும். ஸோ நீங்கள் பாருங்கள், யூசி ப்ரௌசர் கொடுத்துறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி லோடிங் ஆகும். இப்படி லோடிங் ஆகிட்டு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொன்னால் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எந்த குறிப்பிட்ட அந்த வீடியோக்குமே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அதிலிருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோ டு லிங்க் அண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்கை கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிக் மார்க் இருக்கு பாருங்கள். இதில் எப்படி பாருங்கள், டிக் மார்க் இருக்கு பாருங்கள். அந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதில் பாருங்கள், ரெட் கலர் இருக்கு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிமெயில் பாஸ்வேர்டு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நம்ம பேஜில் போடுற வீடியோக்கள் அத்தனை உங்களுக்கு யூடியூப்பில் பார்க்கக்கூடிய வசதியும் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பாருங்கள். அப்புறம் கோ டு லிங்க் அன்றைக்கு பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஓப்பன் எனிவே பாருங்கள், பேக் டு சேஃப்டி அண்ட் ப்ளூ கலரில். அதுக்கு மேலே பாருங்கள், நடுவில் ஓப்பன் எனிவே பாருங்கள். அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க சொன்னால் இப்படி லோடிங் ஆகி 5 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். அதை ஓடி முடிய பாருங்கள், ஸ்கிப் ஆடுன்றி பாருங்கள். அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது நம்மளோட தமிழ் ஆண்ட்ராய்ட் வெப்சைட்டு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் 1, டவுன்லோட் லிங்க் 2 ஸோ நீங்கள் எந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அந்த லிங்கை கொடுத்துங்க. அதை கொடுத்தீங்கன்னா திரும்ப 5 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். அதை ஓடி முடியாது ஸ்கிப் ஆடுன்றி பாருங்கள். அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க சொன்னால் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசஸ் கூட்டிட்டு போயிடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் அதை கிளிக் பண்ணி சொன்னால் கேட்கு டவுன்லோட் பண்ணியா இல்லையான்னு கேட்குது. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஈஸியான யூசி ப்ரொசஸ் ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் சொன்னப்போ உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். இதில் பாருங்கள், ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவை, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒன்றுமே செய்யறது, திரும்ப ஓகே கொடுத்துருங்க. திரும்ப பாருங்கள், இதில் ஒரு டிக் மார்க் இருக்குது. இதில் பாருங்கள், இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்கன்னா விஷயம் முடிஞ்சு, அவ்வளோதான். இது ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரி தான், பட் அதை விட இது கொஞ்சம் பெட்டர். அதில் செய்ய முடியாத பல விஷயங்களை இதிலேயே நம்ம செஞ்சு கொள்ளலாம். நான் இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் என்னதுக்குன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேம்ஸ், அதாவது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. பட் வந்து பர்சனலாக ஒரு நண்பர் கேட்டிருந்தார். என்னென்னு சொன்னால், ஜிடிஏ கேம் வந்து இன்ஸ்டால், அதாவது ஜிடிஏ கேம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ கொடுக்குறத விட எப்படி அதை இன்ஸ்டால் முறைப்படி எப்படி அதை ஓப்பன் செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், அதை தான் நான் இப்போ வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ நான் எனக்கிட்ட இல்லை அந்த கேம். ஸோ எப்படி நான் ப்ரொசஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சொன்னால், ஸோ நான் கொடுக்குற 2 லிங்க் இருக்குது. ஏபிகே ஃபைல் ஒன்று வரும், மற்றது டேட்டா ஃபைல் ஒன்று இருக்கும். அதை ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏபிகே ஃபைல் என்ன இருக்குது பாருங்கள். இந்த ஏபிகே ஃபைலை கிளிக் பண்ணி சொன்னால் ஃபஸ்ட்டாக நீங்கள் ஏபிகே ஃபைலை தான் இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு சொன்னால் இன்ஸ்டால் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டன் கொடுத்துருங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டன் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துடுன்னு சொன்னால் திரும்ப அந்த டேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற 2வது ஆப்ஷன், அதாவது ஜிப் ஃபைல் பாருங்கள். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஜிப் ஃபைலில் நீங்கள் உங்களோட நார்மல் ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ண முடியாது. அதுதான் நான் கொடுக்குற அப்ளிகேஷனோடாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த ஜிப் ஃபைலில் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 3 டிக் மார்க் இருக்கும் பாருங்கள். இதில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா என்ட்ரி பாருங்கள், முதல் ஆப்ஷன். அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். 100% லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போ லோடிங் ஆகிட்டு. ஸோ இதில் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், மூவ் 1 பாருங்கள், மூவ் 2 கொடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துட்டு நேராக உங்களோட ஃபோன் மெமரிக்கு போங்க. ஃபோன் மெமரிக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்ட் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஓபிபி பாருங்கள், 3வது ஆப்ஷன். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி சொன்னால் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மூவ் ஆயிடும். ஸோ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேம் ஓப்பன் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், கேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெட் கனெக்ஷன் நிற்கணும். பெஸ்ட் ஆப்ஷனுக்கு முதலுக்கு, அதுக்கு பிறகு தேவையில்லை. ஸோ கேம் ஓப்பன் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணி சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துச்சு ஸ்டார்ட் கேம் நியூ கேம் கொடுத்துருங்க சொன்னால் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிக்கிட்டால் ஃபஸ்ட்டாக அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் விடாக நீ எப்படி விளாட்னீங்களோ அதே சேம் தான் உங்களோட மொபைலில் விளாட்லாம். சூப்பரான ஒரு கேம் தான் இது. ஸோ இது வந்து 3 கேம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேமு இந்த கேமை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அதே மெத்தட் தான் மற்ற 2 கேமையும். ஸோ நான் 3 கேமையும் 3 கேமோட லிங்கையும் கொடுத்துருவோம். அவங்க அந்தந்த இதில் போய் உங்களுக்கு விருப்பமான கேமை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் யூடியூப் பேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பக்கத்துலேருந்து இன்னும் நல்ல நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.